எப்படியோ ஒரு வழியா வந்து நம்ம மல்லிய வந்து கன்வின்ஸ் பண்ணி, நம்ம பெரியம்மா வந்து பயங்கரமா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட வீட்டுக்கு தான் வந்து அனுப்பிச்சு விட போறாங்க. அம்மாவா நீ வந்து 2 மாசமா வந்து நடிக்கணும். அதுவும் வந்து எப்படி நடிக்கணும் அப்படின்ற உன்னுடைய ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து தெளிவா வந்து உனக்கு வந்து முன்னாடியே வந்து சொல்லிருவான் விஜய். விஜய் வந்து ஒரு நல்ல பையன். அவன்கிட்ட வந்து நீ நல்லபடியா நடந்துக்கிட்டன்னா, நீ சொன்ன பணத்த வந்து கண்டிப்பா வந்து விஜய் வந்து குடுத்துருவான். உன் ஃபேமிலியாவும் வந்து நீ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து அவங்க பெரியம்மா வந்து அட்வைஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இந்த சான்ஸை வந்து விட்டாலே நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படி பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து மல்லியோட அண்ணா வந்து என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணத்தை கொடுக்க முடியாததுக்கு வந்து அவங்களுடைய தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஒய்ஃபு, பசங்க எல்லாருமே கூட்டிக்கிட்டு வந்து ஊரை விட்டே வந்து ஓடுறதுக்காக வந்து பிளானை பண்ணார். ஆனால் அந்த பிளான் பண்ணதில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த யார்கிட்ட பணம் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்தவன் வந்து சும்மா இருப்பான். கண்டிப்பாக வந்து நாக்க பிடிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு நம்ம மல்லியோட அண்ணனை வந்து பயங்கரமாக அடித்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் வந்து மல்லிக்கு தெரிஞ்சு, நான் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இமிடியேட்டாக வந்து அந்த வேலைக்கு வந்து போகிறேன். எனக்கு வந்து அட்வான்ஸாக வந்து இந்த பணத்தை வந்து கொடுங்க. நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வேலையை நீங்கள் என்ன வேலை சொன்னாலும், பாத்ரூம் கழுவ சொன்னாலும் கூட வந்து நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கான்ட்ராக்ட் பேப்பரில் வந்து பத்திரத்தில் வந்து சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, உனக்கு வந்து 2 மாதத்துக்கு வந்து இந்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து எழுதி வாங்கிட்டு வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துட்றாரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அந்த பணத்தை உடனே வந்து வாங்கி நம்ம மல்லி வந்து மல்லியோட அண்ணா கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து அந்த நம்மளுடைய தம்பி, தங்கச்சி, அண்ணி, அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாரையும் வந்து நீ வந்து மீட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து வெண்பாவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்க போகிறாரு. ஒரு பெரிய கிஃப்ட்டு, பெரிய வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாரு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு வந்து புது அம்மா வந்து கிடச்சிட்டாங்க. இதுதான் வந்து உன் அம்மா, புது அம்மா. இவங்கள தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வெண்பா முன்னாடி வந்து மல்லியை வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து 2 மாதம் இல்லை, நெடுநாள் வாழ்க்கை முழுவதும் வந்து நம்ம வெண்பா வந்து அம்மா, மல்லி தான் நம்ம அம்மா. அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு வந்து மல்லி தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டினியூஸாக வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. இந்த வாழ்க்கையை வந்து இப்படி தான் வந்து வாழ போகிறாங்க. சரி ஓகே, நம்ம மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து தாங்கன்னு தாங்கறதுல வந்து நம்ம வெண்பாவுக்கு வந்து இவங்க தான் என் அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்பல்சரி வந்து இவங்க வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க போகிறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து மல்லியோட சுச்சுவேஷனை வந்து விஜய் புரிஞ்சுப்பாரா புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க. பாய் பாய், see you, டாட்டா.